அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக நூருல் இதாஹனுடைய பாடத்தை தொடராக நாம் பல பிரிவுகளாக பல பாடங்களாக நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை இதுவரை 56 பாடங்களை நிறைவு செய்துவிட்டு 57வது பாடத்திற்கு அல்லாஹுடைய கிருபையினாலும் உங்களுடைய துஆ பரக்கத்தினாலும் வந்திருக்கிறோம். தொடராக நாம் கிதாபு ஸலாஹ்வை பார்த்து வருகிறோம். தொழுகை சம்பந்தப்பட்ட பாடம். தொழுகையினுடைய மசாயில்கள், அதனுடைய ஏ டு Z ஆரம்பம் முதல் கடைசி வரை என்னவெல்லாம் முக்கியமான ஃபராயிதுகள், சுனன்கள், வாஜிபாத்துகள், ஆதாபுகள், அதே போல பாங்கு சம்பந்தப்பட்ட இது போன்ற விஷயங்களை தொடராக நாம் பார்த்த வகையிலே கடந்த 56வது பாடத்தில் நாம் தொழுகையினுடைய இறுதி நிலை என்று பார்த்தோம். அதாவது ஜமாத்தினுடைய தொழுகையிலே இறுதியிலே பேண வேண்டிய விஷயங்கள், கடைசியில ஒரு முக்ததி எப்படி அவருடைய தொழுகையை நிறைவு செய்ய வேண்டும், அவருடைய எந்தெந்த தவறுகள் மன்னிக்கப்படும் மன்னிக்கப்படாது போன்ற முக்கியமான விளக்கங்களை நாம் பார்த்துவிட்டு அல் அதுகாருல் வாரிதத்து பாதல் ஃபர்லுக்கு பிறகு செய்ய வேண்டிய அமல்கள், ஓத வேண்டிய தஸ்பீஹாத்துகள் என்ற ஒரு விஷயத்தை கடைசியாக நாம் பார்த்தோம். அதனுடைய தொடராக தான் இந்த 57வது பாடத்தில் தொழுகையின் முடிவில் என்ன செய்ய வேண்டும், அதன் பிறகு தொழுகையினுடைய முறித்தர்கள் என்ற 2 ஜுஸூக்களை, 2 பகுதிகளை தலைப்பாக இந்த 57வது பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கனவான்கள், இந்த சேவைகள் தொடர்ந்து எவ்வித தொய்வின்றி இது நாள் வரை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இன்னும் சிறப்பாக நடைபெற தாங்கள் துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்கு தாராளமாக ஆதரவுகள் தாருங்கள். அக்கவுண்ட் விவரங்களும் கியூஆர் ஸ்கேனிங் கோடும் தங்கள் சமூகத்தில் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. நன்மையான காரியங்கள் ஒன்று சேருவோமாக, நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். மேலானவர்களே, தொழுகையினுடைய சலாமுக்கு பிறகு பேண வேண்டிய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலாவதாக சொன்னார்கள், தொழுகையில ஜமாத்துடைய தொழுகையை முடித்துவிட்டு இமாம் இடது பக்கமாக திரும்பி போயிடணும், நஃபில்களுக்காக வேண்டி அந்த இடத்தை விட்டு நகரணும். அதே போலதான் முக்ததிகளும் தன்னுடைய ஃபர்லான தொழுகையினுடைய அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்தின் பக்கம் மாறிக்கொள்வதால் அது ஃபர்லு இல்லை, இது சுன்னத்து நஃபில் என்பது பார்ப்பவர்களுக்கு புரிய வரும். எல்லாருமே ஒரே இடத்துல ஃபர்லுடைய இடத்துல நின்று சுன்னத்து நஃபில்களை தொழுவும் போது ஃபர்லு சுன்னத்து நஃபில்களுக்கு மத்தியிலே எந்த பாகுபாடும் இல்லாமல் போய்விடும் என்பதால் இதை தனியாக சுன்னத்து நஃபில்களை வேறொரு இடத்தில் தொழுவதை முயற்சிக்க வேண்டும். அதே போல் இமாம் அசர் அல்லது ஃபஜர் போன்ற தொழுகையில முக்ததிகளை நோக்கி அமர வேண்டும். அதே போல சலாமுக்கு பிறகு 3 தடவை குறைந்தபட்சம் இஸ்திக்ஃபார்கள் ஓத வேண்டும் என்பதை தெளிவுபடுத்திய பிறகு 4வதாக என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு இங்கே நமக்கு பதிலை தருகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் இங்கே அப்படின்னு பார்க்கும் பொழுது, வயக்ரஊன ஆயத்தல் குர்சியி, எல்லோரும் சேர்ந்து ஆயத்துல் குர்சியை ஓதுவார்கள். வல் முஅவ்விஸாத்தி, பாதுகாப்பை தரக்கூடிய சூறாக்களை ஓதுவார்கள். அதாவது சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற அந்த சூரா, ஃபலக், நாஸ் ஆகிய சூறாக்களையும் ஆயத்துல் குர்சியையும் தொழுகைக்கு பிறகு இறுதியிலே ஓதுவார்கள். இமாமும் ஓதுவார்கள், முக்ததியும் ஓதுவார்கள். சிறப்பிற்குரிய ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஹதீஸில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், எவரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஓதுகிறாரோ அல்லாஹு தஆலா அவர் சொர்க்கத்தில் நுழைவதற்கு மரணத்தை தவிர எந்த ஒரு தடையும் அவருக்கு இருக்காது என்பதை நபியர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஓதக்கூடியவர்களுக்கு மரணத்தை தவிர சொர்க்கத்திற்கு எந்த தடையும் இல்லாமல் இவர் நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்லுவார் என்ற ஹதீஸின் அடிப்படையில் தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஓதக்கூடிய வளமையை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதே போல் ஒல் முஅவ்விஸாத் என்ற பாதுகாப்பை தரக்கூடிய சூறாக்களையும் தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய வளமையை நாம் ஏற்படுத்த வேண்டும். இந்த சூறாக்கள் மூலமாக நமக்கு சகல முசீபத்துகள், நோய்களை விட்டு
நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. ஐந்தாவது, தொழுகைக்கு பிறகு முடிவுல செய்ய வேண்டிய அமல்கள்ல அல்லாஹ சலாசன், 3 தடவை அல்லாஹுடைய தஸ்பீஹ் செய்வார்கள், சுபஹானல்லாஹ் என்று. சலாசம் வ சலாசீன, 33 தடவை. சலாசம் வ சலாசீன, 33 தடவை. வயஹ்மதூனஹு கதாலிக, அவ்வாறே அல்லாஹ்வை புகழ்வார்கள். அதாவது 33 தடவை என்ன சொல்லுவார்கள்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவார்கள். வயுகப்பிரூனஹு கதாலிக, அவ்வாறே 33 இல்லை என்றால் 34 தடவை அல்லாஹு அக்பர் என்று கூறுவார்கள். அஸ்ஸாதிசு, ஆறாவது. சும்ம யகூலூன, பிறகு சலாமுக்கு பிறகு எந்த ஔராதுகளையும் ஓதுவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற ஔராதுகளையும் தொழுகைக்கு பிறகு ஓதுவார்கள். அஸ்ஸாபிஉ, ஏழாவது. சும்ம யதுஊன லிஅன்ஃபுஸிஹிம், பிறகு தனக்காக வேண்டி அவர்கள் துஆ செய்வார்கள், கூட்டாகவோ தனியாகவோ. ஆனால் துஆ செய்ய வேண்டும். அந்த துஆவை தனக்காக செய்வார்கள். வலில் முஸ்லிமீன, மேலும் முஸ்லிம்களுக்காக அந்த துஆவை செய்வார்கள். எப்படி செய்யணும்? ராஃபிஇ ஐதீஹிம், அவர்களுடைய கைகளை உயர்த்தக்கூடிய நிலையில். கைகளை உயர்த்திக்கிட்டே துஆ செய்யணும். இடையில ஒரு 4 விரல்கள் அளவுக்கு 2 கைகளுக்கு மத்தியிலே இடைவெளி விடுவது சிறப்பு என்பதை கூறுகிறார்கள். எனவே கைகளை உயர்த்தி உள்ளங்கை முகத்தை நோக்கி இருக்கும்படியாக துஆ செய்வார்கள். சும்ம யம்ஸஹூன பிஹா உஜூஹஹும் ஃபி ஆஹிரிஹி, பிறகு அந்த கரங்களை கொண்டு, ஹாவுடைய மர்ஜா ஐதீஹிம், அந்த கைகளை கொண்டு தேய்த்து கொள்வார்கள். உஜூஹஹும், அவர்களுடைய முகங்களை, ஃபி ஆஹிரிஹி, அதனுடைய கடைசியில முகத்தை தேய்த்து கொள்வார்கள். இதுல ஹதரத் குபா இப்னு ஆபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ்ல இருப்பதின் பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னிடம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை அல்லது 100 தடவையாக பூர்த்தி செய்து யார் ஓதி விடுகிறாரோ அல்லாஹ் அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்ற ஹதீஸ் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது. தொழுகைக்கு பிறகு இந்த 3 தஸ்பீஹாத்துகளை, இதற்கு தான் அல் பாக்கியாத்து ஸாலிஹாத், நிலையான நல்ல காரியங்கள், நல்ல அமல்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தஸ்பீஹாத்துகளை ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போல தனக்கும் அனைத்து முஸ்லிமீன்களுக்காக வேண்டியும் தொழுகையினுடைய இறுதியில் துஆ செய்ய வேண்டும். அதற்கு பிறகு தன்னுடைய உள்ளங்கையை முகத்தில் தேய்த்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் தொழுகையினுடைய முடிவு நிலை, சலாமுக்கு பிறகுள்ள நிலையாக நாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியில் இவ்வாறு செய்து கொள்ள வேண்டும். செய்து கொண்டு இது தனியாகவோ கூட்டாகவோ இந்த செயலை செய்து கொள்வது தொழுகையினுடைய முடிவாக, தொழுகையினுடைய பரிபூர்ணத்துவமாக பார்க்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். மேலானவர்களை, இப்பொழுது நாம் பார்க்கிறோம், மிக முக்கியமான தலைப்பிற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த 57வது பாடத்தினுடைய செகண்ட் பார்ட்டுக்கு நாம் வந்திருக்கிறோம். 2ஆம் பகுதி. என்ன பகுதி? தொழுகையின் முறித்தல்களை பற்றி நாம் பேச வந்திருக்கிறோம். பாபு மா யுஃப்சிது ஸலாத, தலைப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள். தொழுகையை முறிக்கக்கூடிய ஒன்றிலே உள்ள பாடம். பாபு தனி தனி விஷயமாக இருக்கிறதுனால பாபுங்கிற ஒரு தலைப்பை கொண்டு வர்றாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு தனிப்பட்ட தலைப்பு. கிதாப் என்ற தலைப்பிற்கு கீழ் வரக்கூடிய அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாபு என்ற இந்த வார்த்தை ஒரு தனிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பாடம். மா யுஃப்சிது ஸலாத, தொழுகையை முறிக்கக்கூடிய ஒன்றிலே உண்டான பாடமாக இருக்கும். தொழுகையை முறிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி இங்கே நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். எத்தனை விஷயங்கள்? வஹுவ ஸமானியத்துன் வ சித்தூன ஷைஅன். அல்லாஹு அக்பர். தொழுகையை முறிக்கக்கூடிய செயல்கள், இந்த முஸன்னிஃப் அலைஹிர் ரஹ்மா ஹசன் இப்னு அம்மார் ஷரன்புலாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆய்வின் பிரகாரம் பொதுவாக ஃபர்லோ வாஜிபோ எதுவாக இருந்தாலும் தொழுகையை முறிக்கக்கூடிய விஷயங்கள் 68 விஷயங்களாக கூறுகிறார். சமானியத்தும் வசித்தூன், 68 விஷயங்கள் தொழுகையை முறித்துவிடும். சில விஷயங்களை சில ஃபுகஹாக்கள் அதை சாதாரணமாக வைத்தாலும் முஸன்னிஃப் அலைஹிர் ரஹ்மா அதற்கு ஒரு முக்கியத்துவம் அளித்து அந்த சிறிய விஷயத்தையும் ஒரு தனி எண்ணிக்கையாக, தனி நம்பராக போட்டு 68 விஷயங்கள் தொழுகையை முறிக்கக்கூடியவைகள் இருக்கின்றன என்பதை இங்கே விரிவாக நமக்கு மத்தியிலே பேச இருக்கிறார்கள். நாம சில விஷயங்களை நம்ம கண்டுக்க மாட்டோம், ஆனால் அதையும் இவர்கள் தெளிவுபடுத்தி கொண்டு வருவார்கள். அதுதான் நாம் தொடராக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ்.
அல் அவ்வலு முதலாவது, அல் கலிமது வலவு சஹ்வன் அவ் ஹதஅன். அல் கலிமது வலவு சஹ்வன் அவ் ஹதஅன். ஒரு பேஜ். அல் கலிமானா கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமா இல்ல, பொதுவான ஒரு சிறிய பேச்சு, தொழுகைக்கு சம்பந்தம் இல்லாத வெளி பேச்சு பேசுதல். வலவு சஹ்வன் மறதியாக இருந்தாலும் சரி, அவ் ஹதஅன் தவறு அல்லது தவறுதலாக இருந்தாலும் சரியே அப்படிங்கிறாங்க. மறதியாகவோ தவறுதலாகவோ பேசி விடுவது, மறந்து பேசுறது அல்லது தெரியாம மாத்தி பேசுறது, எப்படியோ பேசுதல் தொழுகையை முறித்து விடும் என்பதை இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். நாம் இங்கே கவனிக்கிறோம், சஹூன என்ன, ஹதானா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது புகஹாக்கள் ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். இங்கே நீங்க பாக்குறீங்க, சஹு சஹூனா என்னன்னா, நம்முடைய சிந்தனை திறனை விட்டு ஒரு முற்றிலும் நம்முடைய சிந்தனை திறனை விட்டு ஒரு விஷயம் வெளியாகி விடுவது. சிந்தனை திறனை விட்டு ஒரு விஷயம் வெளியாகி விடுவது. ஆஹ் அது இவருக்கே தெரியாமல் மறதியாக பேசி விடுவது. நம்முடைய சிந்தனைக்குள்ள உட்படாம நமக்கே தெரியாம ஒரு விஷயம் வெளியே வந்துடுறது. அது அதை பத்தி ஒரு சிந்தனையே இல்லாம அவர் மறந்துட்டு பேசிடுறாரு, மறந்துட்டார். சிந்தனை திறனை விட்டு வெளியே வந்து அவரு ஒரு விஷயம் வந்துருச்சு. அதுதான் வந்து சஹு. ஹதா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆஹ் ஒரு விஷயத்தை ஏதோ ஒண்ணு பேசணும்னு சொல்லி ஏதோ ஒண்ணு மாத்தி பேசிடுறது. நானும் குரான் ஓதணும்னு நினைச்சு ஏதோ ஒண்ணு உலக விஷயத்தை பேசிடுறது. இதுதான் வந்து ஹதா. இது வந்து சிந்தனை திறனை விட்டு வெளியே வரக்கூடிய விஷயம் கிடையாது. சொல்ல வந்தது ஒண்ணு, சொன்னது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹதா. ஆக மொத்தம் இந்த இரண்டுமே தொழுகைக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றாக இருக்கிறதுனால இந்த பேச்சு தொழுகையை முறித்து விடும் என்பதாக சொல்றாங்க. இந்த ரெண்டையும் தனித்தனி நம்பரா போட்டாங்க. சஹவன் ஒரு தவறு, ஹதஅன் ஒரு தவறு. அஸ்ஸாலிசு மூன்றாவது, தொழுகையை முறிக்கக்கூடிய செயல்களில் மூன்றாவது பார்க்கிறோம். வத்துஆஉ பிமா யுஷ்பிஹு கலாமனா. வத்துஆஉ பிமா யுஷ்பிஹு கலாமனா. நம்முடைய பேச்சிற்கு ஒப்பான ஒன்றை கொண்டு துவா கேட்கிறது. தொழுகையில இடையில துவா கிடையாது, கடைசியில தான் துவா இருக்கு. ஆனா இடையில இவர் துவா கேட்கிறார். எப்படிப்பட்ட துவா? பிமா அந்த ஒன்றை கொண்டு யுஷ்பிஹு கலாமனா, நம்முடைய பேச்சுக்களுக்கு ஒப்பாக இருக்குமே அத்தகைய ஒன்றை கொண்டு துவா கேட்கிறது. இது என்ன அப்படின்னா, பொதுவாக மனிதர்களிடத்துல கேட்பாங்கல்ல, எனக்கு ட்ரெஸ்ஸை கொடு, எனக்கு கல்யாணம் பண்ணி வை, எனக்கு செருப்பை கொடு அப்படிங்கிற மாதிரி மக்களிடத்துல பேசக்கூடிய விஷயத்தை கொண்டு அல்லாஹ்விடத்துல துவா செய்யற மாதிரி துவாவாக இருந்தாலும் கூட தொழுகைக்கு நடுவிலே இதற்கு அனுமதி இல்லையே. எனவே அனுமதி இல்லாத ஒரு விஷயத்தை இவர் செய்ததுனால இவருடைய தொழுகை முறிந்து விட்டது. மீண்டும் ஆரம்பத்திலிருந்து தக்பீர் கட்டி தொழ வேண்டும். அர்ராபியு நாலாவது, வஸ்ஸலாமு சலாம் சொல்வது, பினிய்யதி தஹிய்யதி காணிக்கை செலுத்தக்கூடிய நீயத்தோடு. காணிக்கை தெளிவாவே நீயத்தோடு செய்றார். ஒருத்தருக்கு சலாம் கொடுக்கணும் அப்படிங்கிற நீயத்தோடு சலாம் கொடுக்கிறார். வலவு சாஹியன், அது மறதியாக இருந்தாலும் சரி. தஹிய்யத்து சலாமுடைய முறையிலேயே அந்த நீயத்திலே இவர் என்ன செய்றார்? சலாம் கொடுக்கிறாரு. இதுவும் மறதியாக இருந்தாலும் தொழுகையை முறித்து விடக்கூடிய செயலாக இது இருக்கிறது. ஏன் இது சொல்றாங்க அப்படின்னா, ஆஹ் மறதியாக தொழுகைக்கு நடுவுல இவர் செய்கிறார். நான் தொழுகையை விட்டு வெளியே வருகிறேன் என்ற எண்ணத்தோடு செய்கிறார். எனவே இது வந்து தொழுகையை முறித்து விடும். அதே நேரத்துல தொழுகையில அத்தஹியாத்து தஷஹூதுலாம் முடிச்ச பிறகு சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவர் செய்யறார் அப்படின்னா, சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, தொழுகையினுடைய சலாமுக்கு முன்னாடி இவர் இன்னொருத்தருக்கு சலாம் கொடுக்கிறார் அப்படின்னா இது தொழுகை முறிக்கக்கூடியதாக ஆகாது. ஏன்? தஷஹூது எல்லாத்தையும் இவர் நிறைவு செய்து விட்டார். தொழுகையை விட்டு வெளியே வரக்கூடிய நேரத்துல இவர் இந்த தவறு செஞ்சதுனால இது முஃப்சிதே சலாத்தாக தொழுகை முறிக்கக்கூடியதாக பார்க்கப்படாது. இடையில இந்த தவறு செய்யும் போதுதான் தொழுகை முறிக்கக்கூடியதாக இதை பார்க்கப்படுகிறது. அல் ஹாமிசு ஐந்தாவது, வரத்து சலாமி பிலிசானிஹி தன்னுடைய நாவை கொண்டு சலாமிற்கு பதில் சொல்வது. தன்னுடைய நாவை கொண்டு சலாமிற்கு பதில் சொல்வது. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று தெளிவாக பதில் சொல்றது. இதுவும் கூடாது. இப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாதுங்க? பதில் சொல்லக்கூடாது. அடுத்தவருடைய சலாமுக்கு பதில் சொல்றதும் தொழுகையில கூடாது. தொழுகையில என்ன அமல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் செய்யணும். சலாம் சொல்றதும் காணிக்கையின் நியத்தோடு சலாம் சொல்றதும் கூடாது.
அந்த அடுத்தவர்களுடைய சலாமுக்கு பதில் சொல்றதும் கூடாது. சாதிசு ஆறாவது, அவுபில் முசாஃபஹதி, தன்னுடைய நாவை கொண்டோ அல்லது முசாஃபஹாவை கொண்டு பதில் சொல்றது. சலாம் சொல்றதோ அல்லது பதில் சொல்றதோ கூடாதுங்கிற போது முசாஃபஹா எப்படி கூடும்? எனவே முசாஃபஹாவை கொண்டும் கூடாது. முசாஃபஹாவை கொண்டும் என்ன செய்யக்கூடாது? பதில் சொல்லக்கூடாது. வாலைக்கும் சலாம் என்று முசாஃபஹாவும் செய்யக்கூடாது, நாவினாலும் பதில் சொல்லக்கூடாது. அஸ்ஸாபிஉ ஏழாவது, வல் அமலுல் கசீரு, அதிகப்படியான அமல் செய்வது. அமலுல் கசீர்னா என்ன அர்த்தம்? அதிகப்படியான, தொழுகைக்கு சம்பந்தம் இல்லாத அதிகப்படியான அமல். பார்க்கக்கூடியவர் நினைக்கிறாரு, இவர் தொழுலப்பா, இவர் தொழுகைக்கு வெளியே இருக்கிறாரு, விளையாண்டுகிட்டு இருக்கிறாரு, இவர் தொழுகையிலே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு தொழுகையாலே தன்னுடைய 2 கையை பயன்படுத்தி ஒரு சம்பந்தமில்லாத செயல்பாடுகளில் ஈடுபடுவது. உதாரணமாக தொப்பியை கழட்டி 2 கையால தலையை சொறிகிறது, அல்லது குதிக்கிறது தொழுகையில, இது மாதிரி செயல்கள் 2 கையால தெளிவான தொழுகைக்கு சம்பந்தம் இல்லாத செயல்கள். 2 கையால போனை நோண்டுறது, போனை இந்த கையால எடுத்து இந்த கையில வச்சு பார்க்கிறது, இதுவெல்லாம் அமலே கசீர். ஆனா இன்னொன்று இருக்கு, அமலே சகீர், அமலே கலீல் ஒண்ணு இருக்கு, குறைந்த அமல். அது என்னன்னா, ஒரு கையை உள்ள விட்டு ரிங்டோனை ஆஃப் பண்றது, போனை ஆஃப் பண்றது, ஒரு கையால ஏதாச்சும் தொழுகையில எங்கேயாச்சும் ஒரு அரிப்பு இருந்தா சொறிகிறது, இதுவெல்லாம் அமலே கசீர் கிடையாது, இது அமலே கலீல். முஃப்சிதே சலா என்ன, தொழுகையை முறிக்கக்கூடிய செயல் என்ன பார்க்கும்போது, அமலே கசீர் தான் தொழுகையை முறித்து விடும். அமலே கலீல், குறைந்த அமல் என்பது தொழுகையை முறிக்காது என்பதை இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். கவனமாக நாம் இருக்கிறோம். அடுத்து நாம் பார்க்கிறோம் 7 விஷயங்களை நிறைவு செய்த பிறகு 8வதுக்கு நாம் வந்திருக்கிறோம். وَتَحْوِيلُ الصَّدْرِ عَنِ الْقِبْلَةِ وَتَحْوِيلُ الصَّدْرِ عَنِ الْقِبْلَةِ, கிப்லாவை விட்டு நெஞ்சத்தை திருப்புதல். 8வது, இது எந்த விதமான தங்கிடம் இல்லாமல் தன்னுடைய நெஞ்சை கிப்லாவை விட்டு திருப்புதல் தொழுகையை முற்றிலுமாக முறித்துவிடும். மறதியாக செய்திருந்தார் அப்படின்னா இது தொழுகையை முறிக்காது. அதே போல 3 தஸ்பீஹாத்துகள் ஓதக்கூடிய அளவை விட குறைவாக செய்திருந்தார்னா தொழுகையை முறிக்காது. வேண்டுமென்றே 3 தஸ்பீ ஓதக்கூடிய அளவுக்கு தன்னுடைய நெஞ்சை திருப்புகிறார் அப்படின்னா அப்போ இவருடைய தொழுகை முறிந்துவிடும். இங்கே இன்னொரு சூரத் இருக்கு. இடையில உளு முறிவு ஏற்பட்டு வேகமாக போய் உளு செய்து விட்டு மீண்டும் அதே தொழுகையில் பினா செய்கிறார், அதாவது தொடர்கிறார் அப்படின்னா இவர் தொழுகையை விட்டு நெஞ்சத்தை திருப்புறதுனால தொழுகை என்ன ஆகாது, இவருக்கு முறியாது என்பதை இங்க கவனிக்கணும். அதே போல ஒருத்தர் ஹவுஃப் சலாத்து ஹவுஃப் தொழுகிறார், பயத்திற்குரிய தொழுகையில அங்கும் இங்கும் தன்னுடைய நெஞ்சத்தை கொஞ்சம் திருப்புகிறார் என்றாலும் இதுவும் தொழுகையை முறிக்காது. ஆனால் வேண்டுமென்றே பிற தொழுகையில நெஞ்சத்தை கிப்லாவை விட்டு திருப்புவது இது முஃப்சிதே ஸலா, தொழுகையை முறிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. வஅக்லு ஷைஇன் மின் ஹாரிஜி ஃபமிஹி வலவ் கல்ல. அத்தாசிஉ, 9வது சிஃபத் என்ன அப்படின்னா, வஅக்லு ஷைஇன், ஏதேனும் ஒரு விஷயத்தை சாப்பிடுவது, ஒரு பொருள், ஒரு உண்ணும் பண்டத்தை சாப்பிடுவது, மின் ஹாரிஜி ஃபமிஹி, அவருடைய வாயிலிருந்து வெளிப்பகுதியிலிருந்து எடுத்து வெளியிலிருந்து உள்ள கொண்டு போய் சாப்பிடுறது, வலவ் கல்ல, அது குறைவாக இருந்தாலும் சரியே, வஸ்லியாவாக இருக்கு, அது குறைவாக இருந்தாலும் சரியே, தன்னுடைய வாய்க்கு வெளியே இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒன்றை சாப்பிடுவது இது தவறு தானே. வெளியே இருக்கக்கூடிய ஒண்ணு உள்ள சலாம் கூடாது, முசாஃபஹா கூடாது என்பதை விட இது அதை விட ஒரு பெரிய ஒரு தவறான செயலா பார்க்கப்படுது. வெளியிலிருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எடுத்து வாய்க்குள்ள வைக்கிறது, அது கம்மியாக இருந்தாலும் தொழுகையை முறிக்கக்கூடிய செயலாக இது இருக்கிறது. அடுத்து பார்க்கிறோம் அல் ஆஷிரு, 10வது, வஅக்லு மா பைன அஸ்னானிஹி இன் கான கசீரா. வஅக்லு மா பைன அஸ்னானிஹி இன் கான கசீரா வஹுவ கத்ருல் ஹிம்மஸதி, தன்னுடைய பற்களுக்கு நடுவில் உள்ள ஒன்றை சாப்பிடுவது. அஸ்னான், பற்களுக்கு நடுவில் உள்ள ஒன்றை சாப்பிடு, வெளியிலிருந்து எடுத்து சாப்பிடல, பற்களுக்கு நடுவில் இருக்கிறது எடுத்து சாப்பிடுறாரு. அது அதிகமாக இருந்தாலும் சரியே அல்லது குறைவாக இருந்தாலும் சரியே, எது சரியேங்கிறது கிடையாது. அதிகமாக இருந்தால் வசூலி, ஏன்னா வசூலி இல்ல, அது அதிகமாக இருந்தால்தான் தொழுகை முறிக்கும். சும்மா கொஞ்சோண்டு பிசுறு இருக்கு, சின்ன பிசுறுகள், சின்ன எலும்பு துண்டுகள், அதாவது உமிழ் நீரோடு கரைந்து போகக்கூடியதாக இருந்தால் அதுவெல்லாம் தொழுகையை முறிக்காது. இங்க சொல்றது இன்கான கசீரன்,
ஷர்த்தி முஅக்கர். அந்த பற்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியது அதிகமாக இருந்தால்தான் தொழுகை முடிக்கும். உதாரணமாக என்னங்க, வஹுவ கதுருல் ஹிம்மசத்தை, அதாவது கொண்டைக்கடலை அளவு. ஹிம்மசானா கொண்டைக்கடலை அளவுக்கு இருப்பது, அதுதான் என்ன செய்யும், தொழுகையை முறிக்கும். கொஞ்சமா இருந்தா தொழுகையை முறிக்காது. அல் ஹாதி அஷர 11வது, வஷுருபுஹு, அவனுடைய குடித்தல். தொழுகையில் இருந்து கொண்டு தண்ணீரையோ அல்லது ஜூஸ் எதையாவது ஒண்ணு என்ன செய்யறது, குடிக்கிறது. எப்படி வெளியிலிருந்து எடுத்து சாப்பிடுறது முஃப்சிது, பற்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அதிகமான வஸ்துக்களை சாப்பிடுறது முஃப்சிது, தொழுகையை முறிக்குமோ, அதே போல் இவர் என்ன செய்யறது, ஏதாச்சும் ஒரு பானங்கள், தண்ணீர், ஜூஸ் போன்றவைகளை குடிப்பதும் தொழுகையை முறித்து விடும், ஃபசாதாக்கி விடும். அடுத்து 12வது, அஸ்ஸானி அஷர, 12வது விஷயம் என்ன, வத்தனஹ்னுஹு பிலா உதுரின், தங்கடமே இல்லாமல் கனைப்பது அப்படிங்கிறாங்க. தனஹ்னுஹ், தனஹ்னஹ யதனஹ்னஹு அப்படிங்கிற பாபுல இருந்து இது வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இருமுதல், கனைத்தல், இதெல்லாம் இதுல வந்துடும். இருமுதல், கனைத்தல், பிலா உதுரின், எந்த தங்கடமும் இல்லாமல் சும்மாவது என்று கனைப்பதும், இருமலை வெளியாக்குவதும், இதுவெல்லாம் தொழுகையை முறித்துவிடும். ஆனா அதே நேரத்துல தொலை வைக்கக்கூடிய காரி, இமாம் ஆகிறவர், அவருடைய சத்தம் முற்றிலுமாக தடைப்பட்டு விட்டது, கனைக்காமல், அவர் இருமாமல், அவருக்கு சரியான ஓசை அவருக்கு வெளியே வரல அப்படின்னா, அவருக்காக வேண்டி கனைத்தல் என்பது தாராளமாக அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் தேவையே இல்லாமல் கனைப்பதை தொழுகையாலே தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், 12 விஷயங்களை நாம் பார்த்து விட்டோம். அடுத்து நாம் வந்திருக்கிறோம் எத்தனாவது, 13வது தொழுகையை முடிக்கக்கூடிய செயலுக்கு நாம் வந்திருக்கிறோம். அஸ்ஸாலிசு அஷர, 13வது, வத்தஃபீஃபு, உஃப் உஃப் என்று சொல்லுவது. தொழுகையாலே உஃப் உஃப் என்று கைசேதத்தை வெளிப்படுத்துவது, வருத்தத்தை வெளிப்படுத்துவது. உஃப் உஃப் உஃப், ஓ அப்படிங்கிறது. ஐயோ ஐயோ என்று சொல்லலாம் தமிழ்ல. இது போன்ற தன்னுடைய கைசேதத்தை, வருத்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய உஃப் உஃப் என்ற வார்த்தையை வெளிப்படுத்துவது தொழுகையை முறித்துவிடும். அர்ராபிஉ அஷர, 14வது, வல் அனீனு, வல் அனீனு அப்படிங்கிறது ஒண்ணு. அதாவது தன்னுடைய துக்கத்தின், வலியின் சத்தத்தை வெளியாக்குறது, வலியின் சத்தத்தை வெளியாக்குறது. அதே மாதிரிதான் அல் ஹாமிஸ் அஷர, என்று சொல்லுவது, வலி, வேதனை. அணிங்கிறதும் கஷ்டத்தினுடைய சத்தம், தஅவ்வுஹுங்கிறது வலியினுடைய சத்தம். இது மாதிரி தொழுகையில ஓ ஆ ஆ என்பது போன்ற சத்தங்கள் தொழுகையாளிகள் வெளியாக்குவார்கள். இதுவெல்லாம் முஃப்சிதாத்தே சலாவாக, தொழுகையை முறிக்கக்கூடிய செயலாக பார்க்கப்படுகிறது. இதுவெல்லாம் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை. உஃப் உஃப்னு சொன்னாலும், அல்லது ஆ என்று சொன்னாலும், அல்லது ஓ ஓ என்று சொன்னாலும், இதெல்லாம் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது. துக்கத்தை, வேதனையை, கவலையை, கஷ்டத்தை வெளியாக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் தொழுகையில கூடாது. பார்ப்பவர்கள் இந்த தொழுகையின் மூலமாக இவர்களுக்கு மிகுந்த வேதனை இருக்கிறதோ என்ற தவறான எண்ணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எனவே இத்தகைய சத்தங்கள் முற்றிலுமாக தொழுகையை முறித்துவிடும் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். அஸ்ஸாதிசு அஷர, 16வது தொழுகையை முறிக்கக்கூடிய விஷயம், வஇர்திஃபாஉ புகாஇஹி மின் வஜஇன், மின் வஜஇன், அவருடைய அழுகையை உயர்த்துதல், ரொம்ப சத்தமா அழுகுறது. ஏன், மின் வஜஇன், ஏதேனும் ஒரு வலியின் காரணமாக அவருடைய அழுகையை வெளிப்படும். ரொம்ப கதறி அழுகுறது தொழுகையில. ஏன், வலி, வலி கஷ்டத்தினால. இது தொழுகைக்கு உகந்தது கிடையாது. வெளியே தான் இவ்வாறு அழுவலாமே தவிர தொழுகையில் இதுக்காக வேண்டி அழுவக்கூடாது. ஆனா ஒரு ஷர்த் இங்க கொண்டு வராங்க பாருங்க, மின் வஜஇன் அவ் முசீபத்தின். சாபி அஷர் 17வது விஷயம் என்னன்னா, ஏதேனும் ஒரு முசீபத்தின் காரணமாக அழுகையை உயர்த்துறது. முசீபத், துக்கமான செய்தியின் காரணமாகவோ அல்லது வலியின் காரணமாக அழுகையின் சத்தத்தை உயர்த்துறது. லாமின் ஜிக்ரி ஜன்னத்தின் அவு நார், சுவர்க்கம் அல்லது நரகத்தினுடைய சிந்தனையினால் அல்ல. அதாவது சுவர்க்கம் அல்லது நரகத்தினுடைய அந்த சிந்தனையில அழுகுறது தொழுகையை முறிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதெல்லாம் தப்பு கிடையாது.
இது தொழுகையில நாம் ஓதக்கூடிய குர்ஆன்கள்ல ஒன்று சொர்க்கத்தை பற்றியோ அல்லது நரகத்தை பற்றியோ வரும். இதுவெல்லாம் நம்முடைய தொழுகையை முறிக்காது. ஆனா இந்த அழுகை சொர்க்கத்தை நினைத்தோ நரகத்தை நினைத்தோ அல்ல, வலி, துக்கம், முசீபத்தை நினைத்து வரக்கூடிய அழுகை. எனவே இந்த அழுகை என்பது இவ்வாறு உயர்த்துதல், இந்த அழுகையை கொண்டு சத்தத்தை உயர்த்துதல் தொழுகையாளிக்கு இது ஆகாது. இவ்வாறு செய்யக்கூடிய தொழுகையாளி அவருடைய தொழுகை முறிந்துவிடும் என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் 68 சூரத்துகள் என்று முஸன்னிஃப் அலைஹிர் ரஹ்மா கூறி இதுவரை நாம் 17 விஷயங்களை நாம் நிறைவாக பார்த்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் தொடரிலே பல விஷயங்கள் நாம் பார்க்க இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.